மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம், நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ், தெருக்கூத்து பகுதியை நியூஸ் டைம் டிஎன் சேனலுக்காக. ஒரு முக்கியமான சீன் இன்னைக்கு எல்லாருமே வாட்ச் பண்ணியிருப்போம் நம்ம எல்லாருமே. அதாவது தமிழ்நாடு சட்டமன்றம்னா கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் தகராறாகும். கவர்னர் எந்த உரை கொடுத்தாலும் அதில் ஒன்று ஒரு திருத்தம் பண்ணுவார், இல்லை அந்த உரைகளை ஏடாகூடமாக அவர் படிப்பார். கவர்னருக்கும் சிஎம்முக்கு இடையில் ஒரு மோதல் நடக்கும். ஆர்.என். ரவி இருந்த வரைக்கும் அப்படி தான் கடைசி 2 வருஷங்கள் நடந்தது. இப்போது அர்லேக்கர் வராரு, நல்ல பிள்ளையாக வராரு. அவர் தாவேகா அரசு கொடுக்கக்கூடிய உரை தான் அது. கவர்னர் உரைன்றது அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற உரை கிடையாது, அரசு கொடுக்கக்கூடிய உரை தான். அந்த உரையை அரசு கொடுக்கக்கூடிய உரையை கவனமாக படிக்கிறார். அதுக்கப்புறம் போகிறார். இதே ஆர்லேக்கர் கேரளாவில் பினராயி விஜயன் சட்டமன்றத்தில் அவருக்கு அங்கே இதே ஆர்.என். ரவி மாதிரி அங்கே அவர் சண்டை போட்டார். அப்போது அங்கே பினராயி விஜயன் இருந்தப்போ முழுக்க முழுக்க ஆர்லேக்கருக்கும் பினராயி விஜயனுக்கும் ஆகலை. அதுக்கப்புறம் அவரை இங்கே பொறுப்பு கவர்னராக இங்கே போடுறாங்க. ஆனால் இங்கே ஒழுக்கமான புள்ள மாதிரி எல்லாத்தையும் படிச்சுட்டு போகிறாரு. விஜய் உட்காந்துருக்காரு, அப்படியே பார்க்குறாரு. எல்லாம் சட்டமன்றம் ஒழுங்காக நடக்குது. ஒரு பெரிய ஆச்சரியம், எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம். அவரை அந்த ஆர்லேக்கராக இவர் பினராயி விஜயனோடு அவ்வளோ மோதினார். இங்கே ஆர்.என். ரவி மு.க. ஸ்டாலினோட மோதினார். அங்கே ஆர்லேக்கர் பினராயி விஜயனோட மோதினார். அந்த ஆர்லேக்கரா இவர் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். என்னடா நடக்குது? திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒழுக்கமாக விஜய் அரசு கொடுத்த அறிக்கையை படிக்கிறாரு. விஜய் அரசு ஒன்றும் பெருசாக சொல்ல, எல்லாமே திமுக சொன்னது தான். திமுக திராவிட கட்சிகள் சொன்ன விஷயங்கள் தான் அவங்க இந்த அறிக்கையில் சொல்கிறாங்க. புதுசாக வந்திருக்க கவர்மெண்ட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு எப்படி நடந்துக்குன்னு சொல்லக்கூடிய அறிக்கையாக இது இருக்கும்னு எதிர்பார்த்து வந்திருந்தவங்க. அதில் பல விஷயங்களை இவங்க சொல்லுவாங்க போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருந்தது. ஆனால் டிட்டோவாக திமுக அரசு என்ன செய்யணும்னு நினச்சிது, என்ன சொல்லணும்னு நினச்சிது, அதுதான் இருமொழி கொள்கையாகட்டும், மாநில பட்டியலில் கல்வி வர்றதா இருக்கட்டும், எல்லாமே இதுதான். கேட்டிங்களா? மத்திய அரசு நிதி கொடுக்கணும், நிதி வாங்கணும் அப்படின்ற ஒரு விமர்சன கருத்து மட்டும் ஊடார வந்தது. மற்றபடி ஒன்றுமே மத்திய அரசு மேலே பெரிய விமர்சனங்கள் கிடையாது. மத்திய அரசு பல கோடி ரூபாய் நிதி மாநிலத்துக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய கண்டிஷன் இங்கே இருக்குது. அதை என்னன்னே கேட்கல. ரைட்டுங்களா? சுமார் 4000 கோடிக்கு மேலே மத்திய அரசு வரி பாக்கி வச்சுருக்கு தமிழ்நாட்டுக்கு. அதை பற்றி ஒன்றும் இல்லை. கனிம வளங்களை நம்ம நல்லபடியாக நிர்வாகம் பண்ணணும், கொண்டு போகணும், அதை பெரிய அளவுக்கு நிர்வகிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்கில் ஒரு கவர்னர் உரை, மாநில அரசு தயாரித்து கொடுத்த உரை. அந்த உரையை அழகாக படிச்சுட்டு போனார் கவர்னர். அந்த கவர்னர் இப்போ ஆர்.என். ரவி போன தடவை என்ன பண்ணார்? தேசிய கீதம் பாடணும் முதல்ல அப்படின்னு சொன்னார். அப்போது ஸ்டாலின் சொன்னார், தேசிய கீதம் முதல்ல பாட முடியாது, தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடணும், இறுதியில் தான் தேசிய கீதம் பாட முடியும் அப்படின்னாரு.
ஆனால் விஜய் நல்ல புள்ள மாதிரி தமிழ்த்தாய் வாய்த்து உடனடியாக தேசிய கீதம் கவர்னர் கேட்டுக்கிட்ட மாதிரி தேசிய கீதம் பாடிட்டார். தேசிய கீதம்ன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்ன மரபுன்றது எந்த விழாவாக இருந்தாலும் அதோட இறுதியில் தான் வந்து தேசிய கீதம் பாடப்படும். ஆனால் இப்போ வந்து முன்னாடியே வந்து பாடணும் அப்படின்றது வந்து பாஜக அரசு கொண்டு வந்த நிபந்தனை. அதை வந்து விஜய் வந்து அலோவ் பண்ணுறாரு. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ரைட்டுங்களா? இந்த மாதிரி என்ன நடக்குது இங்கே? ஒன்றுமே புரியல. நேற்று வரைக்கும் இவரை வந்து கவர்னரை வந்து வில்லனாக தான் பார்த்தாங்க. தாவேக அரசு அமைந்த உடனே கூட அவருக்கு மெஜாரிட்டி இல்லை. மெஜாரிட்டி இல்லைன்னொடனே கவர்னர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். எப்போ ஒன்று 108 தான் இருக்குது ரைட்டா, 117 தேவை, அதுக்கான நம்பர் உங்ககிட்ட இல்லை, நான் உன்னை வந்து பதவி ஏற்க கூப்பிட முடியாதுன்னு கவர்னர் சொன்னார். இதே ஆர்லேக்கர் சொன்னார். மறுபடியும் திருப்பி 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 வந்து விஜய் பார்த்தார் ஆர்லேக்கரை, நான் எப்படியாவது கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் வந்து காங்கிரஸ் ஓடோடி வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ஒரு நம்பர் வந்துச்சு. நம்பர் வந்தோடனே இவர் போயிட்டு ஏடிஎம்கேவை ஒரு பாதியை உடைச்சி அவங்களெல்லாம் கட்சித்தாவல் தடுப்பு சட்டம் பாயக்கூடிய அளவுக்கு ஒரு 25 பேர் ரெடி பண்ணி அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ண 144 பேரோட இந்த கவர்மெண்ட் வந்து பாஸ் ஆச்சு. இந்த கவர்னரை வந்து எப்படி ப்ளீஸ் பண்ணோம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம்எல்லும் இவங்கெல்லாம் ஓடி போய் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணமே என்னன்னா, எம்ஏ பேபி சொன்ன விஷயந்தான். என்னென்னா, ஜனாதிபதி ஆட்சி என்ற அடிப்படையில் வந்து பாஜக ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் வந்து விஜய் அரசை ஆதரிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து இந்த கம்யூனிஸ்டுகளுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது, மற்றவங்களோட ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. அதாவது அப்போது ஜனாதிபதி ஆட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் தான் கேப் இருந்தது. அந்த ஒரு நாள் கேப்பில் வந்து இவங்க ஆதரவு வந்து சரியாக இவங்களுக்கு கிடைக்கலன்னா உடனடியாக வந்து ஜனாதிபதி ஆட்சி டிக்ளேராக வந்தது. ஜனாதிபதி ஆட்சி ஒன்ஸ் டிக்ளேர் ஆகிடுச்சுன்னா 6 மாதம் அந்த ஆட்சி இருக்கலாம், இல்லைனா 1 வருஷம் அந்த ஆட்சி இருக்கலாம், இல்லைனா அந்த ஆட்சி வந்து தொடரலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருந்தது. இப்படி இருந்த கவர்னரு திடீர்னு பொட்டி பாம்பாக அடங்கி அவர் வந்து தாவேக அரசு கொடுத்த அறிக்கையை வந்து படிக்கிறாரு. இவங்களும் கவர்னர் கேட்டுக்கிட்ட மாதிரி தேசிய கீதத்தை முன்கூட்டியே பாடுறாங்க. நடக்கிறது தமிழக சட்டமன்றமா இல்லை வேற என்னவா? ஏன் ஸ்டாலின் இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி என்பது வந்து பெருசாக வந்துச்சு. அப்போது ஜென்ரலாக வரக்கூடிய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. 130 கொலைகள் நடந்தது, அதில் 4 ஆணவ கொலைகள்னு எடப்பாடி எகிரி அடித்தார். இவங்க வந்து ப்ளக்கார்ட்லாம் கொண்டு வந்தாங்க. உதயநிதி சிங்கப்பன் எங்கே, ரீல் இங்கே, ரியல் எங்கே, காதில் கேட்டுச்சா சிஎம், மாஸ்டர் வாயில் பிளாஸ்திரி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ப்ளக்கார்டெல்லாம் வச்சு வாயை திறங்க சிஎம், இதுதான் அவங்களுடைய கோஷமாக இருந்தது. இது வந்து திமுகவுடைய எதிர்ப்பு கோஷம். எடப்பாடி இப்படி சொன்னார். வைகோ வந்து வழக்கம் போல் கல்லெடுத்து அடிக்க மாட்டார், அவர் சாணியை தான் வாரி அடிப்பார். சாணியை வாரி அடித்தா காயம் வராது, ஆனால் அசிங்கமாயிடும். அந்த மாதிரி கவர்னர் உரைக்கு வந்து இவர் வந்து வரவேற்பு கொடுக்குறாரு. கம்யூனிஸ்டுகள் வரவேற்பு எதிர்ப்பு ரெண்டுத்தையுமே கொடுக்குறாங்க. ரைட்டுங்களா? பாமக வந்து சிங்கப்பெண் படைக்கு டிஜிபி போடணுன்ற கோரிக்கையை வைக்கிறாங்க. ஜாதி வாரி கணக்கெடுப்பு பற்றின கேள்வி வரும்போது மத்திய அரசு தான் அதை எடுக்கணும், அதுக்கப்புறம் மத்திய அரசு எடுத்தப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஆய்வு நடவடிக்கையாக அதில் வந்து நாங்கள் மேற்கொள்வோம், மாநில அரசும் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் இவர். இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்றது தான் நம்மளுடைய இன்னைக்கு ஆராய்ச்சி. ரைட்டுங்களா? இது வந்து எப்படி இப்போ வந்து சிங்கம் வந்து முயல் மாதிரி ஆச்சு.
நான் வந்து சிங்கம். அவங்க சொல்லிக்கிறதெல்லாம் பெரியார், அண்ணா, ஆ கொள்கை தலைவர்கள்னு ஒரு டீம் வச்சிருக்காங்க. அந்த டீமெல்லாம் வந்து இவங்க சொல்றாங்க. கொள்கை தலைவர்கள் வழியா தான் நாங்க போறோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா, பெரியாரு, அண்ணா இவங்களெல்லாம் நீங்க கடைபிடிக்கிறவங்க, பாஜகவோட எப்படி சமரசமா முடியும்? அங்க என்ன ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ ஒரு ஃபர்ஸ்ட்டு கிடைக்கக்கூடிய சிக்னல் என்னன்னா, ஒரு ஆந்திரா ஆள் மூலமா அ இவங்க வந்து டெர்ம்ஸ் பேசிட்டாங்க. பா தாவேகா அரசு வந்து டெர்ம்ஸ் பேசிட்டாங்க. பாஜகவோட டெர்ம்ஸ் பேசிட்டாங்க அப்படின்ற மாரி ஒரு சிக்னல் கிடைச்சது. அடுத்தது அத ஃபர்தரா விசாரிக்கும்போது, இவருடைய உருவாக்கமே வந்து பாஜகவுடைய உருவாக்கம் தான். இவர உருவாக்குனதே வந்து விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸோட ஹையார்கி தான் வந்து விஜய வந்து உருவாக்குது. அந்த ஹையார்கிக்குள்ள ஐஆர்எஸ் அதிகாரிகள்லாம் இருந்தாங்க. அதில ஒரு அதிகாரி தான் அருண்ராஜ். அவர வந்து பாஜக தான் அசைன்மென்ட் குடுத்து விஜய்க்கு துணையா அனுப்பி வைக்குது. விஜய் வந்து பிஜேபியுடைய ப்ராடக்ட்டு. அவர் வந்து இப்படி தான் இருப்பாரு. அவர வந்து பிஜேபி நசுக்காது அப்படின்ற மாரி. அப்போ பிஜேபி வந்து பிஜேபியோட ப்ராடக்ட்டுன்னு சொல்லக்கூடிய விஜய நெனச்சா பிஜேபி என்ன வேணா பண்ண முடியும். இப்ப பாருங்க, மேற்கு வங்காளத்தில கட்சிய உடைக்கிறாங்க. அ மகாராஷ்டிரால கட்சிய உடைக்கிறாங்க. அப்படியே பார்த்தா இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில முலாயம் சிங் யாதவ் கட்சிய உடைக்கிறாங்க. அகிலேஷ் யாதவோட கட்சி. முலாயம் சிங் யாதவோட பையனோட கட்சிய உடைக்கிறாங்க. இந்தியா முழுக்க கட்சிய உடைக்கக்கூடிய பிஜேபியால தாவேகாவ உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ரைட்டா? தாவேகாவ பீஸ் ஆக்கிட முடியும். ஏன்னா, எல்லாம் புதுசா வந்திருக்காங்க. இப்ப தான் எம்எல்ஏக்களா வந்திருக்காங்க. அவங்கள்ல அதிருப்தி என்பது பயங்கரமா இருக்கு. மாவட்ட செயலாளர் ஒரு பக்கம் வலிக்கிறாரு. இவங்க ஒரு பக்கம் எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம் வலிக்கிறாங்க. அதிருப்தி இருக்கு. இப்போ பிஜேபி நெனச்சா இந்த கவர்மெண்ட் வந்து டிஸ்மேண்டில் ஆயிடும் அப்படின்ற மாரி இருக்கு. அதிமுகவுக்கும் ஆ தி அ தாவேகாவுக்கும் நடக்கக்கூடிய சண்டை பெருசா இருக்கு. இப்போ கூட விஜயபாஸ்கர் உட்காந்துக்கிட்டு அவர் கட்சியில சேரப் போறாரு அப்படின்ற ஒரு நிலைமையில, முன்னாடி செங்கோட்டையன் வந்து தமிழ்நாடு முழுக்க ஆர்கனைஸ் பண்ணாரு. அதே மாரி நம்ம மார்ட்டினோட மனைவியும் வந்து தமிழ்நாடு முழுக்க ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதே மாரி விஜயபாஸ்கர் வந்து தமிழ்நாடு முழுக்க ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ சி.வி. சண்முகமும் அந்த வேலைகள்ல இருக்காரு. அதிமுகவ வந்து வீக்கன் பண்றாங்க. இந்த ப்ராசஸ் வந்து ஒரு பக்கத்தில நடந்துகிட்டு இருக்கு. ஆனா, இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி தாவேகாவ வந்து முழுசா ஆதரிக்குது. அப்போ இதில என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட அசைன்மென்ட் வந்து திமுக, அ ஏடிஎம்கே எல்லாத்தையுமே விசிக, காங்கிரஸு எல்லா விஷயத்தையுமே ஆஃப் பண்ணணும். நீங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய அளவுல நின்னு, அகில இந்திய அளவுல ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலைய உருவாக்கி, பிஜேபிக்கு மிகப்பெரிய பிரச்சனைய உருவாக்குனார். அந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு கிடையாது. ரைட்டா? ஸ்டாலின் கிடையாது. ஸ்டாலினையே தோற்கடிச்சிட்டோம். அப்போ உங்களுக்கு பிஜேபிக்கு பிரச்சனையா இருந்தவங்க 3 பேரு. 1 வந்து ஸ்டாலினு, 2 வந்து பினராயி விஜயன், 3 வந்து மம்தா பானர்ஜி. 3 பேரையும் தோற்கடிச்சாச்சு. ரைட்டா? இங்க வந்து அத வந்து பிஜேபி பண்ணணும்னு நெனச்ச வேலைய கம்ப்ளீட்டா டிவிகே வந்து பண்ணிருச்சு. திமுகவ டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கு. திமுகவ டிஸ்மேண்டில் பண்ணதோட நிக்காம, தாவேகாவையும் டிஸ்மேண்டில் பண்ணிருச்சு. அப்போ இவங்க ஃபியூச்சர் எப்படி போகும்? அப்படின்றது பார்க்கும்போது, இவங்க வந்து பிஜேபி பக்கம் தான் வந்து தாவேகா கண்டிப்பா போய் தான் தீரணும். ஏன்னா, அடுத்த 3 வருஷம், குறைந்தபட்சம் 3 வருஷம், இதுக்கு அடுத்ததும் பிஜேபி தான் வரும்னு சொல்றாங்க. அடுத்த 3 வருஷம் வந்து பிஜேபி தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆட்சியில இருக்கும். அதனால பிஜேபிய வந்து பகைச்சுக்கிட்டு தாவேகாவால
மூவ் பண்ண முடியாது அப்படின்றது தான். அப்போது இன்னைக்கு கவர்னர் உரையில ஆரம்பிச்ச இந்த ஒற்றுமை, பிஜேபிக்கும் தாவேகாவுக்கும் இடையில் நடந்த ஒற்றுமை எப்படி போகும் அப்படின்னா, ரொம்ப நல்லா போகும். அப்போ பிஜேபி ஆட்சி வந்துரும், ஜனாதிபதி ஆட்சி வந்துரும், கவர்னர் ஆட்சி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, தாவேகாவை ஆதரிச்ச காங்கிரஸு, விசிகா, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட்டு இவங்க கதிலாம் என்ன வரும் அப்படின்ற கேள்வி வரும்போது, அது வந்து நடு ரோட்டுக்கு வரும். பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிஜேபிக்கு மல்டிபிள் கெயின். ஒரு வகையில் பிஜேபியை எதிர்த்து கடுமையாக குரல் கொடுத்து போராடிக்கிட்டு இருந்த ஸ்டாலினை டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. அவரையே தோக்கடிச்சாச்சு கொளத்தூரில். திமுகவை தோக்கடிச்சாச்சு. அதிமுகவை இருக்கிறதுலையே அதிமுக மோசமாக இருக்கின்றதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எல்லாரையும் உடைச்சி தாவேகாக்குள்ளே கொண்டு வர வேலையும் பார்த்தாச்சு. ரைட்டா? ஏடிஎம்கேவும் வீக் ஆகிடுச்சு. காங்கிரஸ் வந்து இப்போது தாவேகா வந்து பிஜேபியோட திரும்பி போயிடுச்சுன்னா, ஒரு நல்ல அலைன்மெண்ட்டில் போச்சுன்னா காங்கிரஸ் தனித்து விடப்படும், தமிழ்நாட்டில் தனித்து விடப்படும் அப்படின்ற சூழல் தான் இருக்கும். ஏடிஎம்கேவால் பிஜேபி ஒருவேளை தாவேகாவை ஆதரித்தா ஏடிஎம்கேவால் அதை எதிர்க்க முடியாது, பாமகவால் எதிர்க்க முடியாது. மதிமுக ஆல்ரெடி அவங்க அலைன்மெண்ட்டில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு பிஜேபியில் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஐயுஎம்எலுக்கும் பிஜேபி வருவது என்பது மிகப்பெரிய பிரச்சனை. பிஜேபிக்கும் தாவேகாவுக்கும் இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு உறவு கண்டினியூ ஆகுதுன்னா அது வந்து ஆட்சியை பாதிக்கும். ஆட்சியை பாதிக்கிற ஒரு சூழல் வந்தால் அதிமுக வந்து வேறு வழி இல்லை. பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து அடுத்த ஸ்டெப் என்னவோ அந்த ஸ்டெப்பை எடுப்பாங்க அவங்க. ரைட்டுங்களா? அவங்க வந்து காங்கிரஸ் சொல்கிற மாதிரியோ திமுக சொல்கிற மாதிரியோ அந்த ஸ்ட்ரோக்கில் அவங்க போக மாட்டாங்க. அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரோக்கை வந்து அவங்க எடுப்பாங்க. பிஜேபியோட சேர்ந்து பிஜேபியை தாண்டி போக முடியாது. இன்றைக்கி எடப்பாடி வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து அவர் என்ன சொல்கிறாரு, மிதுனை வந்து நான் வந்து வாரிசாக கொண்டு வர மாட்டேன், மிதுன் வந்து சாதாரண உறுப்பினராக இருப்பார், என் பையன் மிதுன் சாதாரண உறுப்பினராக இருப்பார். ஆனால் மிதுன் எப்படி இருந்தார், அவர் வந்து ஆளினாலாக இருந்தார் ஏடிஎம்கேயில், அவர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறவராக இருந்தார். இன்றைக்கி அவர் வந்து சாதாரண உறுப்பினராக தான் இருப்பார். இதே கேபி முனுசாமி அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் மிதுனை வந்து ஐடி விங்கோட செயலாளராக போடணும்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணார். அவர் சாதாரணமாக தான் இருப்பார்னு சொல்கிறார். இதுவும் வந்து பிஜேபியோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான். பொதுச் செயலாளர் பதவிக்கு எடப்பாடி இருக்கக்கூடாது, பொதுச் செயலாளர் வேறு இருக்கணும், முதலமைச்சர் வேட்பாளர் வேறு இருக்கணும் அப்படின்றது ஏற்கனவே பிஜேபியுடைய அசைன்மெண்ட்டு தான். அந்த அசைன்மெண்ட் அடிப்படையில் தான் இன்றைக்கி எடப்பாடி வந்து பேசுகிறார். ரைட்டுங்களா? அதுக்கு பதில் வந்து அவர் பொதுச் செயலாளர் வேறு ஆளாக இருக்கணுன்றதுக்கு ட்ரை பண்ணவர் தான் மிதுன். மிதுன் வந்து பொதுச் செயலாளராக அந்த லெவலில் கொண்டு வந்துட்டு இவர் வந்து முதல்வர் வேட்பாளராக வரணுன்ற மாதிரி தான் அவருடைய பிளானிங் இருந்தது, எடப்பாடியுடைய பிளானிங் இருந்தது. இன்றைக்கி அந்த பிளானிங்கை ட்ராப் பண்ணுறாரு. ஸோ அதிமுகவை டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு, திமுகவை டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. ரைட்டா? இப்போ வந்து பாஜகவோடு இவங்க இணைஞ்சு தான் போகணும். பாஜகவோடு இணைஞ்சு போக வேண்டிய இந்த சூழலில் வந்து இவங்க காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நடுத்தெருவுக்கு வந்துடும். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி பிளானு. அப்படி நீங்கள் பண்ணலைன்னா தாவேகா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா பீஸாக உடையும். எப்படி உத்தரப்பிரதேசத்தில் உடையுது, எப்படி வந்து மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவுடைய கட்சி உடையுது, எப்படி வந்து திரிணாமுல் கட்சி பீஸாக போகுது, அந்த மாதிரி தாவேகா உடையும். இவங்கள எல்லாரையும் உடைக்கிற பிஜேபியால் தாவேகாவை உடைக்க முடியாதா? தாவேகா ஆட்சிக்கு ஒன்றுமே இல்லைங்க, அதிகமில்லை ஜென்டில்மேன், ஒரு 10 பேரை பிடுங்கினா போதும், தாவேகா வந்து மெஜாரிட்டியை இழந்துடும். ரைட்டுங்களா?
இல்ல ஒரு அதிகபட்சம் வந்து 108ல ஒரு 2/3 வந்து அவங்க எடுத்தா போதும். அவங்களுக்கு ஈஸியா வந்துரும். 50 இல்ல 70 இல்ல 60 இதுக்குள்ள தான் இருக்கும் அவங்க நம்பர்ஸ். அது என்ன எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியல. அந்த நம்பர்ஸ்க்குள்ள புடுங்கிட்டாங்கன்னா தாவேகா ஆட்சி காலியாயிடும். ரைட்டா? அத வச்சு பிஜேபியால என்ன பண்ண முடியும்? டைரக்ட்டா தாவேகாவ உடைச்சு பிஜேபியே நேரடியா தமிழ்நாட்டுக்குள்ள எம்எல்ஏக்களா வரக்கூடிய அளவுக்கு கொண்டு வர முடியும். எப்படி வெஸ்ட் பெங்கால்ல கொண்டு வந்தாங்களோ, எப்படி யுபில கொண்டு வராங்களோ, எப்படி மகாராஷ்டிரால கொண்டு வராங்களோ, அது மாரி தமிழ்நாட்டுல டைரக்ட்டா பிஜேபி ஆட்சியை கூட கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு பிஜேபிக்கான ஸ்ட்ரெங்த் என்பது இன்னைக்கு இருக்கு. அவங்ககிட்ட பணபலம் இருக்கு. என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் இருக்கு. இன்கம் டாக்ஸ் இருக்கு. எல்லாம் இருக்கு. ஆதவ் அர்ஜுனா மேல இல்லாத இன்கம் டாக்ஸ் கேஸ் இல்ல. விஜய் மேல இல்லாத இன்கம் டாக்ஸ் கேஸ் இல்ல. விஜயோட சொந்தக்காரங்க மேல இல்லாத இன்கம் டாக்ஸ் கேஸ் இல்ல. மார்ட்டின் குடும்பம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த குடும்பத்து மேல இல்லாத என்ஃபோர்ஸ்மென்ட் கேஸ் இல்ல. ஏகப்பட்ட கேஸ்ல வந்து இவங்களும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா? எல்லாரையும் விளையாட முடியும். இப்போ விஜயபாஸ்கர் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். விஜயபாஸ்கர் மேல இல்லாத கேஸே கிடையாது. அவரு எப்படி அதிமுக விட்டு தாவேகா வராரு? பிஜேபியோட ஆசீர்வாதம் இல்லாத மாரி வர முடியாது. ஏன்னா, அவர் மேல என்ஃபோர்ஸ்மென்ட் கேஸு, இன்கம் டாக்ஸ் கேஸு எல்லா கேஸுமே அவர் மேல இருக்கு. அவர் எப்படி வராரு? அப்படின்ற மாரி தான் ஒரு கேள்வி. ஸோ, இதில எல்லாத்துலயுமே பிஜேபியோடைய ப்ளே இருக்கு. பிஜேபியோட ஓப்பனா அ தாவேகா வந்து அசிஸ்ட் பண்ணி போது அப்படின்றதுக்கான விஷயம் தான் இன்னைக்கு கவர்னர் உரையில நடந்த விஷயங்கள். அப்படி ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் இல்லன்னா, இந்த கவர்னர் வந்து விஜய்க்கு கோஆப்பரேட் பண்ணி போமாட்டாரு. இவரு ஏற்கனவே பினராயி விஜயனோட சண்டை போட்டவரு. ஆர்.என். ரவி சண்டை போட்ட விவகாரம்லாம் விடுங்க. இந்த கவர்னரே வந்து பினராயி விஜயனோட சண்டை போட்டவரு. பினராயி விஜயன் கிட்ட எப்படி ஆர்.என். ரவி தமிழ்நாட்டில நடந்துக்கிட்டாரோ, அதே மாரி நடந்துக்கிட்டவரு. அவரு இன்னைக்கு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போறாருன்னா, பிஜேபிக்கும், தாவேகாவுக்கும் இடையே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துவிட்டது என்பத வந்து யார் புரிஞ்சுக்கணும்? கம்யூனிஸ்டுகள், விசிகா. ரைட்டா? முன்னாடி திருமாவளவன் சொன்னார் இல்லையா? ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த இன்னொரு குழந்தை தான் விஜய் அப்படின்னார் இல்லையா? இன்னைக்கு வன்னியரசு மந்திரி ஆன உடனே, நான் ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு அவர் தன்னை புலகாங்கிதப்பட்டு பேசுறார் இல்லையா? கிங் மேக்கர் இல்ல சார் நீங்க, பான். ஒரு குதிரை வீரன் தான். உங்களை குதிரை வீரன் லெவல்ல தான் வச்சிருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்றத வந்து இப்போ விஜயோடைய நடவடிக்கைகள் ப்ரூஃப் பண்ணுது.